கார்த்திக் வாழ்க்கையில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தான். நல்ல வேலை, அதிக சம்பளம், பெரிய வீடு, புதிய கார் இவையே வாழ்க்கையின் வெற்றி என்று எண்ணினான். ஒன்றை பெற்றவுடன் இன்னொன்றை விரும்புவான். ஆனால் எவ்வளவு பெற்றாலும் மனத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது. ஒரு நாள் வேலை அழுத்தத்தால் மிகவும் சோர்ந்து நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு பழமையான கோவிலுக்குச் சென்றான். அங்கே ஒரு முதிய சந்நியாசி அமைதியாக அமர்ந்திருந்தார். கார்த்திக் அவரிடம், என்னிடம் அனைத்தும் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஏன் என்று கேட்டான். சந்நியாசி அருகில் இருந்த சக்கரத்தை காட்டினார். அது இடைவிடாமல் சுற்றி கொண்டிருந்தது. இந்த சக்கரம் ஏன் நின்று விடவில்லை தெரியுமா என்று கேட்டார். கார்த்திக், அதை யாரோ தொடர்ந்து சுழற்றுகிறார்கள் என்றான். சந்நியாசி சிரித்தார். மனித வாழ்க்கையும் இப்படித்தான். ஆசை, அகந்தை, அறியாமை இவையே மனிதனை முடிவில்லாமல் ஓட வைக்கின்றன. இதுதான் பிறப்பு எனப்படும் அறியாமை சுழற்சி. உண்மையான சிறப்பு வெளிப்பொருள்களில் இல்லை. மனம் ஆசையிலிருந்து விடுபட்டு உண்மையை உணரும் நிலையே உயர்ந்த செல்வம் என்றார். அதன் பிறகு பிறரை மிஞ்சிப் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டான். குடும்பத்தோடு நேரம் செலவிட்டான். தேவையற்ற ஆசைகளை குறைத்தான். பிறப்பென்னும் பேதைமை நீங்கச் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலகப் பிறவாமை என்னும் செவ்விய பேருளை காண்பதே உயர்ந்த மெய்யான அறிவு.